சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து எந்த மொமெண்ட்டில் வேணும்னாலும் யாருக்கு வேணாலும் எந்த ஏஜில் வேணும்னாலும் வரலாம். உங்களுக்கு அப்படி இருக்குது ஒரு சிச்சுவேஷனாக ஒரு ப்ராப்ளம் வந்து ஆனால் அதுலேருந்து எனக்கு வெளியே வர முடியலை அப்படின்னு இருந்தோன்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க, கவுன்சிலிங் எடுங்க. ஸோ ஏன்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துன்னு சொல்லும்போது நம்மளோட ஃபிசிக்கல் பாடியில் 12 ஆர்கன்ஸில் ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது ஒன்லி ஹார்ட் அண்ட் ப்ராபப்ளி பிரெயின் அண்ட் லங்ஸ் இல்லையா. மற்ற எல்லா ஆர்கன்ஸுமே வந்து ரெஸ்ட்டு தேவைப்படுது. அதுக்கு வந்து ரெஸ்ட்டு வேணும்னா தூக்கம் கிடைக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், ஹெல்த்தியான ஃபுட் இருக்கணும். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ப்ராப்பராக மெடிடேட் பண்ண முடியாது, ப்ராப்பராக சாப்பிட முடியாது, ப்ராப்பராக தூங்க முடியாது, இல்லைன்னா எக்ஸசிவாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாமே கனெக்டடாக இருக்குது இல்லையா. அப்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வந்து ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து ஓப்பனாக பேசிக்கலாம். அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். உங்களை மைண்டு விட்டு பேசி நீங்கள் கவுன்சிலிங் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம். மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.